ஆண்டவரே, இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியின் பலன் எனக்கு வேணும். ஆண்டவரே, இந்த பலத்தினால் என்னை இடைக்கட்டும். நான் தயவு செய்து சொல்றேன், இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பிரச்சனை தான் பெருசா இருக்குது. அநேகருடைய வாழ்க்கையில தங்களுடைய தேவைகள் தான் பெருசா இருக்குது. அதனாலதான் ஆண்டவர்கிட்ட எதை கேட்கிறோம்? ஆண்டவரே, இந்த பிரச்சனையை பாருங்க, இந்த தேவையை பாருங்க. ஆண்டவர் சொல்றார், நீ அதெல்லாம் ரெண்டாவது இருக்கட்டும், முதலாவது நீ எதை கேட்டு பெற்றுக்கொள்? என்னுடைய பரிசுத்த ஆவியின் பலனை நீ பெற்றுக்கொள். முதலாவது நீ எதை பெற்றுக்கொள்? நீ முதலாவது எதை கேட்டு நீ பெற்று பலனடைய வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாட்கள்ல தயவு செய்து சொல்றேன், உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை வைத்திருக்கிறார். எத்தனை சத்துருக்கள் எழும்பினாலும், எத்தனை போராட்டங்கள் எழும்பினாலும், எந்த விதத்துல சத்துரு உங்களை அழிப்பதற்கு உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பினாலும், கர்த்தர் சொல்லுகிறார், நீ பரிசுத்த ஆவியில பலம் கொண்டு திடமனதாயிரு. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். சத்துரு எப்படிப்பட்ட ஆயுதத்தை எடுத்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும், எப்படிப்பட்ட எதிரான சூழ்நிலைகளாக இருந்தாலும், கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நீ என்ன செய்? பரிசுத்த ஆவியில பலம் கொண்டு திடமனதாயிரு. எத்தனை பேர் உங்களுடைய வாழ்விலே இந்த பரிசுத்த ஆவியில பலனடைவதற்கு உங்க சரீரத்தை இடம் கொடுத்திருக்கீங்க? எத்தனை பேர் வாஞ்சியோடு கேட்டு நிரம்பி இருக்கிறீங்க பரிசுத்த ஆவியில? எத்தனை பேர் பலனடை வரைக்கும் காத்திருக்கிறீங்க? நம்முடைய ஜெபம் அநேக நேரங்களில் அந்த பலன் அடைவதற்கு வரைக்கும் சிலர் காத்திருப்பது கிடையாது. தயவு செய்து சொல்றேன், இந்த பரிசுத்த ஆவியில பலனடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறவராயிருக்கிறார். கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம், மகளே, இந்த சூழ்நிலைகளை பார்க்காதே, பிரச்சனையை பார்க்காதே, உனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற 10,000 பேரை பார்க்காத. அவர்கள் உன் பக்கத்தில் விழுந்தாலும் உன்னை என்ன செய்யாது? அணுகாது. ஏன்னா உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அப்படிப்பட்டது. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஒரு அபிஷேகம். சிங்கத்தை கூட ஆட்டுக்குட்டி போல கிழித்து போடுகிற ஒரு அபிஷேகம். விரோதமாய் எழும்புகிற சத்துருவை மிதித்து போடுகிற ஒரு அபிஷேகம். கர்த்தர் சொல்கிறார், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதித்து போடுங்கள். நீ பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அப்படிப்பட்ட அதிகாரம் உள்ள சந்ததியாய் கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அதிகாரம் உள்ளவனாய் கர்த்தர் உன்னை தெரிந்தெடுக்கிறாய். நீ எதை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறாய்? எதை குறித்து நீ சோர்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறாய்? கர்த்தர் சொல்லுகிறார், எதை குறித்து சோர்ந்து போகாத, எதை குறித்தும் பயப்படாத. கர்த்தர் சொல்றாரு பாருங்க, திகையாதே, கலங்கி நிற்காதே. சிலருடைய வாழ்வில ஒரு கலக்கத்தை சத்துரு கொண்டு வருகிறார். அதை நினைச்சுக்கிட்டே வாயை திறக்க மாட்டாங்க சிலர். அதை நினைத்து கொண்டே சிலர் வாயை திறந்து துதித்து பரிசுத்த ஆவியில பலனடையாதபடிக்கு அது ஒரு தடையா இருக்கிறது. தயவு செய்து சொல்றேன், கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, எக்கால சத்தத்தோடு கர்த்தரை துதியுங்கள். உன் வாயை விரிவா திறன்னு கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் நம்முடைய ஜெப வேளையில வாயை திறக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? எதற்காக நீங்கள் திறக்கணும் தெரியுமா? திறந்தா கர்த்தர் நான் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிறைய பேருடைய வாய்க்கு சாத்தான் பூட்டு போட்டு வைத்திருக்கிறான். நிறைய பேருடைய சிந்தைகளை சாத்தான் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். நிறைய சிந்தனையில கவலையினால வாயை திறக்காதபடி எதையோ சிந்தித்து கொண்டிருக்கும்படி தந்திரமா ஏமாற்றி கொண்டிருக்கிறான். தயவு செய்து சொல்றேன், இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் பரிசுத்த ஆவியில் இன்னைக்கு பலன் அடைய போகிறேன். என் வாழ்க்கையில ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வரப்போகிறது. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எந்த பிரச்சனையும் ஒன்றுமில்லாமல் போய்விடும். எந்த சூழ்நிலைகளும் எனக்கு முன்பாக நிற்க முடியாது. ஏனென்று சொன்னால், கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு அரணான கோட்டையாயிருக்கிறார். அக்கினி மதலாயிருந்து நடத்துகிறவராயிருக்கிறார். சத்துரு உனக்கு விரோதமாக எத்தனை ஆயுதம் வேணாலும் எடுக்கட்டும், தைரியமா சொல்லு, வாய்க்காது. அது வாய்க்கவே வாய்க்காது. ஏனென்று சொன்னால், சேனைகளின் கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறவராயிருக்கிறார். உனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். உனக்கு கொடுக்கப்பட்ட பகுதி என்ன? ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவரை நிரப்பி என்னை பலப்படுத்தும். ஆண்டவரே, இந்த பலன் எனக்கு போதாது, இன்னும் உம்முடைய பலன் எனக்கு தாங்க. ஆண்டவரே, என் பலனாகிய கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரை என்னை பலப்படுத்துங்கப்பா. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். பரிசுத்த ஆவி என்னிடத்தில் வரும்பொழுது நான் பலனடைவேன். நிச்சயமா சொல்லுகிறேன், இந்த ஆவியை தான் கர்த்தர், பரிசுத்த ஆவியை கடைசி நாட்கள்ல யாவர் மேலும் ஊற்றுவேன் இருக்கிறாரு. அப்போ உங்க மேல கர்த்தர் ஊற்ற முடியுமா முடியாதா? இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. என்னை பரிசுத்த ஆவியானவர் நிரப்ப முடியுமா? நான் தயவு செய்து சொல்றேன், நிரப்புவதற்கு ஒன்னே ஒண்ணுதான், வாயை விரிவா திறக்கணும். அளவில்லாத விசுவாசம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அளவே இல்லாத விசுவாசம். என்னை நிரப்பும்,
இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா என்னை நிரப்பும். இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா. ஆண்டவரே என்னை நிரப்பும் ஆண்டவரே. தயவு செய்து சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புறதுக்கு ரெண்டு தான். ஒன்று, உங்க வாயை விரிவா என்ன செய்யணும்? திறக்கணும். ரெண்டாவது, அளவே இல்லாமல் விசுவாசம் இருக்க வேண்டும். நிச்சயமா இன்னைக்கு என்னை நிரம்பி வழியும்படி ஆசீர்வதிப்பார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, நன்மை என்னை தொடருகிறது. தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் என் தலையை பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறார். என் பாத்திரம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மை தொடரும். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஐயா, இந்த நாட்கள்ல நீ நாளுக்கு நாள் விருத்தி அடைய முடியாதபடி ஏதோ ஒரு சத்துரு தடை செய்து கொண்டிருக்கிறானா? இன்னைக்கு நீ கலங்காத, பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபிக்க இன்னைக்கு உன்னை அர்ப்பணித்துக்கொள். நான் தயவு செய்து சொல்றேன், பரிசுத்த ஆவியில பலனடைவதற்கு 2 காரியத்தை நீங்க கண்டிப்பா செய்து ஆகணும். ஒன்று, உன் வாயை விரிவா என்ன செய்ய வேண்டும்? திறக்க வேண்டும். 2வது, அளவில்லாத விசுவாசம் இருக்க வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் என்னை அளவில்லாமல் நிரப்ப போகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. சத்துரு சிதறண்டு ஓடி போகிறான் என்கிற விசுவாசத்துல திடமனதாய் இருந்து இந்த வேளையில் நம்ம ஜெபிக்க போகிறோம். தயவு செய்து சொல்றேன், இன்றைக்கு உங்க பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. நீங்கள் வெள்ளத்தின் மேல் பலனடைய போகிறீர்கள். நீங்கள் தான் பராக்கிரமசாலிகள். நீங்கள் தான் பட்டணத்தை கலக்குகிறவர்கள். நீங்கள் தான் உலகத்தை கலக்குகிறவர்கள். உங்களை கொண்டுதான் கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்ய போகிறார். நீங்க நினைக்கலாம், நான் எதுக்கு பிரயோஜனமானவன், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் என்று. உங்களையே நீங்கள் வஞ்சிக்காதீங்க. தயவு செய்து சொல்றேன், கர்த்தருடைய பார்வைக்கு நீங்கள் விசேஷித்தவர்கள். இன்றைக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகம் உங்க மேல இறங்க போகிறது. அந்த வல்லமை உங்களை தொட போகிறது. இந்த அக்கினி உங்க மேல இறங்க போகிறது. இந்த பலத்துல நீங்க கடந்து செல்ல போகிறீங்க.